எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு பார்ட்டி வியர் ட்ரெஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் சாட்டின் மெட்டீரியல் எடுத்திருக்கேன். அந்த சாட்டின் மெட்டீரியல்லையே ரோஸ் ரெடி பண்ணி அதிலே பெட்டல்ஸ் ரெடி பண்ணி அதை நம்ம ஒரு ட்ரெஸ்ஸாக ஸ்டிச் பண்ண போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு நீ லென்த் ஃப்ராக்கு 3/4 சைஸு. இப்போ 4 வயசு குழந்தைக்கு உண்டான ட்ரெஸ்ஸுக்கு உண்டான மெஷர்மெண்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஹைட்டு, அதாவது ட்ரெஸ்ஸோட ஹைட்டு 24, chest 24, waist 22. இப்போ நான் ரஃபாக ஒரு ட்ராயிங் பண்ணுறேன். இதில் இங்கேருந்து, அதாவது ஷோல்டர்லேருந்து ட்ரெஸ்ஸோட ஹைட்டு இது 24. இந்த அளவு செஸ்டோட அளவு 24, வெஸ்டோட அளவு 22. இப்போ ட்ரெஸ்ஸை நம்ம டாப் பாட்டம்னு பிரிச்சுக்கலாம். பட் டோட்டல் மெஷர்மெண்ட் 24. ட்ரெஸ்ஸோட டோட்டல் மெஷர்மெண்ட் 24. இதில் டாப்புக்கு 10, பாட்டமுக்கு 14. அதாவது 24-ஐ 10 + 14 பிரிச்சுருக்கோம். இப்போ இதை வச்சு நாம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் எப்படி ட்ரா பண்ணி கட் பண்ணலான்றதை பார்க்கலாம். பேப்பரை நான் ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரண்ட்டை மேக் பண்ணிடலாம். நெக்குக்கு 2 inches எடுத்திருக்கேன். ஷோல்டருக்கு 2.5. ஆர்ம் ஹோல் மெஷர்மெண்ட் 4 inches. ஃப்ரண்ட் நெக்குக்கு 3 inches. நம்ம துணியை 4 மடித்து போடுறதுனால ÷ 4 பண்ணிக்கிறோம். இப்போ நமக்கு வேண்டிய மெஷர்மெண்ட் செஸ்ட் 24. இப்போ 24 ÷ 4 + 6 inches 22. இந்த அளவு 22 ÷ 4 5.5 inches. இப்போ இது நம்ம 6 inchesக்கு மார்க் பண்ணிக்கலாம். டாப்போட ஹைட் 10 inches. 10 inchesக்கு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு வெஸ்டோட மெஷர்மெண்ட் 5.5. இப்போ எல்லா மெஷர்மெண்ட்டும் மார்க் பண்ணியாச்சு. இப்போ எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஆர்ம் ஹோல் எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதாவது இந்த இடத்துல ஒரு 1/2 inch உங்கள்கிட்ட ஸ்கேல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்கேல் வச்சும் போட்டுக்கலாம். இல்லை உங்களால் கையிலேயே ட்ரா பண்ண முடியும் அப்படின்னா கையிலேயே ட்ரா பண்ணிக்கலாம். அவ்வளோதான். அதே போல் நெக்கு. இப்போ இந்த ட்ரெஸ் 4 years பேபிக்குன்றதுனால நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் கை ஒரே மாதிரி கட் பண்ணியிருக்கோம். இப்போ இதுவே கொஞ்சம் பெரிய குழந்தைங்கன்னு வரும்போது இது நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கட் பண்ண வேண்டியிருக்கோம். அதாவது ஃப்ரண்ட்டு கொஞ்சம் உள்வாங்கியும் பேக்கு கொஞ்சம் தள்ளியும் கட் பண்ண வேண்டியிருக்கோம். இதில் சின்ன குழந்தைன்றதுனால நான் அப்படியே கட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சஸ்க்காக எக்ஸ்ட்ராவாக ஒரு 1.5 inches மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஷோல்டரில் இந்த இடத்துல ஒரு 1/2 inches மட்டும் மார்க் பண்ணிக்கலாம்.
இந்த மாதிரி பண்ணும்போது இது கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்கும், ஃபிட்டிங்கும் நல்லா வரும். இப்போ டோட்டல் ஹைட் வந்து நமக்கு 10 inches. இப்போ 10 inches வந்து கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கோம். நம்ம கட் பண்ணும்போது 1 inch வந்து எக்ஸ்ட்ராவாக விட்டுக்கலாம், ஏன்னா ஸ்டிச்சஸ்க்காக தேவைப்படும். அப்போ 11 inches-ஆக எடுத்துக்கலாம். மேலே ஸ்டிச் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா வந்து நான் நெக்கோட மெஷர்மெண்ட்லேயே சேர்த்து எடுத்திருக்கேன், அதனால கீழே மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். அவ்வளோதான், எல்லாமே மார்க் பண்ணியாச்சு. இப்போ கட் பண்ணிடலாம். ஒவ்வொரு குழந்தைக்கும் இந்த அளவுங்கிறது வந்து மாறும். இப்போ நான் எடுத்துருக்கிறது வந்து ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட், அதாவது ரெடிமேட் ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுக்கிறாங்க இல்லையா, அவங்க எடுக்கிற மெஷர்மெண்ட் தான் நான் எடுத்திருக்கேன். அதாவது இப்போ 24 இருக்குது குழந்தையோட இடுப்பு அப்படின்னா, இப்போ நான் எடுத்துருக்கிற மெஷர்மெண்ட்டை ஸ்டிச் பண்ணும்போது அது கரெக்டாக வரும். இதை விட கொஞ்சம் அதிகமாக வருது அப்படின்னா நீங்கள் இந்த ஷோல்டரும் நெக்கும் மட்டும் அதே மாதிரி தான் வரும். அண்டர் ஹார்ம்ஸும் அந்த வெஸ்ட்டோட மெஷர்மெண்ட்டும் மட்டும் மாறும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பேக் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இங்கே ஒரு 1 inch மட்டும் மார்க் பண்ணிக்கலாம். இந்த ஸ்பேஸ் எதுக்காகனா ஜிப் அட்டாச்மெண்ட்காக. 1 inchங்கிறது ஜிப்புக்கு நான் தோராயமாக தான் சொல்லியிருக்கேன். நம்ம 1 inch-உம் எடுத்துக்கலாம், இல்லை அதுக்கு மேலேயும் எடுத்துக்கலாம், அது நம்ம விருப்பம்தான். இப்போ ஃப்ரண்ட்டை இந்த 1 inch தள்ளி அப்படியே வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு பேக் நெக்குக்கு வந்து 2 inches தான் தேவை. அவ்வளோதான், ஃப்ரண்ட் அண்ட் பேக் கட் பண்ணியாச்சு. இது வந்து 11 எடுத்துக்கலாம். இப்போ இடுப்புக்கு கிட்ட ஒரு சின்ன கட் ஒன்று நம்ம பண்ண போகிறோம். இது எதுக்காக அப்படின்னா, அங்கே அந்த இடத்துல ஒரு கர்வ் வந்தால் பார்க்க அழகாக இருக்கும். அது எங்கே கட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம 1 inch எக்ஸ்ட்ராவாக எடுத்துருக்கோம் இல்லையா ஸ்டிச்சஸ்க்காக, அதில் 0.5 மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வெஸ்ட்டோட மெஷர்மெண்ட் 5.5 எடுத்தோம் இல்லையா, அதில் சென்டர் அது நீங்கள் ரஃப்பாகவே மார்க் பண்ணிக்கலாம். அதில் 5.5ல் சென்டரில் ஒரு லைன் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த டாட் வரைக்கும் ஒரு சின்ன லைன் ஒன்று போட்டுக்கலாம். இது நீங்கள் ரஃப்பாகவே போட்டுக்கலாம். இது வந்து எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்லாம் இதுக்கு கிடையாது. இது ரஃப்பாகவே போட்டு அந்த இடத்துல நம்ம ஒரு கட் பண்ணிடலாம். இது வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுத்துக்கும் சேர்த்து கட் பண்ணணும். இந்த மாதிரி கட் பண்ணும்போது நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா அது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ டாப் கட் பண்ணியாச்சு. நம்ம இப்போ பாட்டம் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாட்டமுக்கு வந்து நான் ஃபேப்ரிக்கை 4ஆக நம்ம மடித்து எடுத்துப்போம். இப்படி 4ஆக மடிச்சுட்டு இந்த ஹைட்டு இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல் ட்ரெஸ்ஸோட ஹைட்டு 24 எடுத்திருக்கோம். 24ல் டாப்பு வந்து 10 எடுத்திருக்கோம். பேலன்ஸ் 14 வந்து நம்ம பாட்டமாக எடுத்துக்க போகிறோம். 14 + 2 inches. 2 inches எதுக்காக அப்படின்னா, கீழே வந்து ஒரு 1 inch வந்து மடித்து தைக்கிறதுக்காகவும் மேலே ஒரு 1 inch வந்து ஸ்டிச்சஸ்க்காகவும் நம்ம எடுத்துருக்கோம். 2 inches வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த இடுப்பு இந்த வெஸ்ட் மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா நமக்கு 22 வந்திருக்கு. 22 × 3 66. இப்போ இந்த 66 / 4, ஏன்னா நம்ம ஃபேப்ரிக்கை வந்து 4ஆக மடித்து தான் எடுக்க போகிறோம். அப்போ 16.5.
நமக்கு மெஷர்மெண்ட் தேவையான மெஷர்மெண்ட் வந்து 16.5. இந்த இடத்துல நாம் வைக்கும்போது 16.5 நம்ம எடுத்துக்கணும். அதாவது இது நீங்கள் எக்ஸாக்டாக அவ்வளோதான் எடுக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை, இதை விட அதிகமாகவே எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம ஃப்ளீட்ஸ் வச்சு தான் ஸ்டிச் பண்ண போகிறோம், அதனால் இது வந்து கரெக்டாக இருக்கணும், 16.5 தான் கரெக்டாக இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் துணியை வந்து 4ஆக மடிச்சுட்டு இங்கேருந்து ஒரு 5 inches மட்டும் விட்டுடலாம். இங்கேருந்து இது வரைக்கும் நீங்கள் 16.5 எடுத்துக்கலாம், இல்லை ப்ளஸ் அதுக்கு கொஞ்சம் கூடவும் எடுத்துக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அதாவது இந்த மெஷர்மெண்ட் வந்து 16.5க்கு மேலே இருக்கணும். இந்த 5 inches எதுக்காக அப்படின்னா, இதை வந்து நம்ம ஒரு ஸ்லோப் கொண்டு வருவோம். ஸ்கர்ட் வந்து கொஞ்சம் சைடில் விலகி இருக்கணும் இல்லையா, அப்போ தான் அது பார்க்க அழகாக இருக்கும். இந்த ஸ்லோப்புக்காக இந்த 5 inches வந்து நாம் விட்டுடணும். இந்த 5 inches வந்து நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. இந்த 16.5 வந்து இதிலேருந்து இது வரைக்கும் கண்டிப்பாக இருக்கணும். மினிமம் 16.5 இருக்கணும், இல்லை அதுக்கு மேலேயும் இருக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அதுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு 2 inches, அதாவது இங்கேருந்து இங்கே 2 inches சின்ன ஒரு ஸ்லோப். சேம் இது ஹாஃப்லேருந்து ஒரு சின்ன ஸ்லோப். இது வந்து 2 inches எடுக்கலாம், இல்லை 1 inch எடுக்கலாம். இது வந்து எந்த அளவுக்கு நமக்கு கர்வ் வேணுமோ அந்த கர்வ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து இந்த ஸ்கர்ட்டுக்கு வந்து 2 inches எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். நமக்கு ஸ்கர்ட் வந்து இங்கேருந்து ஒரு ஸ்லோப் வரணும், இங்கே ஒரு சின்ன 2 inchesக்கு வந்து ஒரு சின்ன பெண்டு, அவ்வளோதான். இதுதான் ஸ்கர்ட்டோட ட்ராயிங். இது வந்து வெஸ்ட். இந்த இடத்துல தான் நம்ம துணியை வந்து ஃபோல்ட் பண்ணுவோம். அவ்வளோதான். இப்போ நம்ம ஃபேப்ரிக்கில் எப்படி கட் பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் கட் பண்ணியாச்சு, பாட்டமும் ட்ரா பண்ணியாச்சு. இப்போ நான் பாட்டம் வந்து எப்படி கட் பண்ணுறது ஃபேப்ரிக்கை வச்சு அப்படின்றது மட்டும் நான் பேப்பரில் காமிக்கிறேன். ஏன்னா ஃபேப்ரிக் பெருசாக இருக்குன்றதுனால ஃபோல்டு பண்ணி கட் பண்ணும்போது சரியாக புரியாது. அதனால் நான் வந்து பேப்பரில் வந்து ஒரு சின்ன பேப்பர் கட்டிங் நான் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இதுதான் ஃபேப்ரிக் அப்படின்னா இதை 2 விதமாக மடிக்கலாம். அதாவது இப்படியும் மடிக்கலாம், அப்படி இல்லைன்னா இதை வந்து இப்படியும் நம்ம மடிச்சுக்கலாம். அது வந்து ஃபேப்ரிக்கோட நீளாகலத்தை பொறுத்து நீங்கள் அதை வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து நான் இப்படி மடிச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி மடிச்சிருக்கேன். அதாவது இந்த இடத்துல ஃபோல்டிங் வரும், 2 ஃபோல்டிங் இந்த இடத்துல வரும். இப்போ இந்த ஃபோல்டிங் வருது இல்லையா, இந்த ஃபோல்டிங் இதை தான் நம்ம நீளமாக எடுத்துக்கணும். இப்போ இதோட நீளம் பார்த்திங்கன்னா நம்ம 16 inches எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் இதோட பிரெத்து, அதாவது இடுப்பு சுற்றளவு 16.5 எடுத்திருக்கோம். இங்கேருந்து இது வரைக்கும், ஏன்னா இது வந்து 5 inches நாம் எக்ஸ்ட்ராவாக விட்டு நம்ம கட் பண்ணிடுவோம் இல்லையா, அதனால் இங்கேருந்து இது வரைக்கும் நாம் 16.5 எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு 2 inches நான் மார்க் பண்ணி சொல்லியிருக்கேன் இல்லையா. இப்போ இங்கேருந்து இது சென்டர், இந்த சென்டர்லேருந்து நாம் இங்கேருந்து இப்படி ஒரு சின்ன ஸ்லோப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இது இந்த ஸ்ட்ரெயிட் லைன். இப்போ நம்ம இதை கட் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு பார்ட்டு வந்து நமக்கு கிடச்சிருச்சு. இது வந்து ஃப்ரண்ட்டு, இது பேக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா இதையும் இப்போ இது தான் வந்து சைடு, ஸ்கர்ட்டோட சைடு. இந்த இடத்துல நம்ம ஃப்ளீட்ஸ் வைப்போம், இந்த இடத்துல நாம் மடித்து ஸ்டிச் பண்ணுவோம். அவ்வளோதான். இப்போ இதே மாதிரி தான் நம்ம ஃபேப்ரிக்லேயும் நாம் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம்.